நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை பெரிய கோயில் நவகோபுரங்களை கொண்டது. இதனோட ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழமரம். இந்த மகிழமரத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் முதல் மூலையில் நின்று கிழக்குல இருந்து ஆரம்பித்து வலஞ்சுழியாக 4 திசைகள்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நவகோபுரங்களையும் ரம்மியமாக காட்சி தரும். நல்லா பார்த்து தரிசிக்கலாம். இது இந்த மகிழமரத்தோட சிறப்புனே சொல்லலாம். இது நம்ம முன்னோர்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப நுட்பமாக யோசித்து படைச்சிருக்காங்க. இதை நினைக்கும் போது அப்படியே கூஸ்பம்ப் ஆகுது. ராஜகோபுரத்தை தவிர மற்ற பெரிய கோபுரங்களுக்கு துணை கோபுரம் இருக்கு. அந்த துணை கோபுரங்கள்லாம் அந்த திசையின் பெயரால சேர்த்து கட்டை கோபுரம்னு அழைக்கப்படுது. ஒவ்வொரு கோபுரத்தோட பெயரை நான் மேலே கேப்ஷன்ல கொடுக்குறேன், ஹெட்லைன்ஸ்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க திருவண்ணாமலைக்கு போனீங்க அப்படின்னா கட்டாயமா இந்த ஸ்தல விருட்சம் கிட்ட நின்று மகிழ மரத்துக்கிட்ட நின்று நீங்க நவகோபுரங்களையும் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கோபுர தரிசனமே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. நவகோபுரம் தரிசனமும் கிடைக்கிறது சாதாரண விஷயமா என்ன? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க.